கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஊழியரின் ஊழியத்தை குறித்து மறுபகுதியை பார்ப்போம். வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:6 படிப்போம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இங்க பவுல் சொல்றாரு, நம்ம தரிசித்து நடக்காம விசுவாசிச்சு நடக்கணும். அப்ப தரிசனம் சொல்லும் போது நிறையா வசனத்திலேருந்து ஆண்டவர் பேசியிருப்பாரு. அப்போ நிறையா காரியங்கள் நம்ம ஒரு கனவோடு இருப்போம். இதுதான் அப்படின்னு. அப்போ வெறும் கனவோடு நீங்கள் நடந்துடாதீங்க. என்ன செய்ய சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசித்து நடக்கணும். அப்படின்னா நம்பி நடக்க சொல்கிறாரு. உதாரணத்துக்கு பவுலை நம்ம அவருடைய ஊழிய பிரயாணத்தை நம்ம பார்க்கும்போது, அப்போ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரோட அந்த உறவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோட நடக்கிறவர்களாக இருக்கும்போது அந்த தரிசனங்களும் விசுவாசித்து நடக்கிறதும் அது என்ன செய்யப்படுறாங்க, பயங்கரமாக அது கொனெக்ஷன் பண்ணி ஆண்டவரோட நடக்கிறாங்க. அப்போ அந்த பவுல் பிரயாணத்தில் அந்த மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது பவுல் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஆசியா நாட்டுக்கு போகாமல் அங்கே வசனத்தை பேசக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு தடை பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாரு, மீசியா நாட்டில் அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு தரிசனம் கண்டுறாரு. அப்போஸ்தலர் 16:9 ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. என்ன தரிசனம் பார்க்குறாருன்னா, ஒரு நபர் அங்கே என்ன செய்கிறாரு, மக்கோதேமியா நபர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி நிறைய டைமில் நம்ம திடீர்னு ஒரு தரிசனம் வரும். ஒரு நபர் மூலியமாக, ஒரு காரியங்கள் மூலியமாக ஒரு கனவுல வரலாம், ஒரு இதாக பார்க்கலாம். அப்போ அங்கே பார்க்கும்போது இவருக்கு தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகல. அடுத்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலர் 16:10 அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்னம் பண்ணி, ஆவியானவர் தான் சொல்றாருன்ட்டு ஒரு நிச்சயித்து கொண்டு, அப்படின்னா விசுவாசிச்சுட்டு நம்பி, ஓகே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த மக்கோதேமியாவுக்கு போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசியா நாட்டில் இருக்கிற முன்னுக்கு அவர் மீசியாவில் இருக்கிறாரு. அப்போ ஆசியா கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஆவியானவர் சொல்கிற இடம் மக்கோதேமியா. நீங்கள் அவருடைய பிரயாணத்தில் உள்ளத மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசியாவும் மக்கோதேமியாவும் அவ்வளோ தூரமாக இருக்குது. ஆனால் மீசியாவும் ஆசியாவும் கிட்ட இருக்குது. அப்போ அவர் கிட்ட ஓடி செய்யலாம். இதுதான் மனசனுடைய இது என்னன்னா, பக்கத்திலே இருக்குது, நம்ம பக்கத்திலே அந்த காரியங்களை ஊழியம் செய்யலாம். அப்படிங்கிற உதாரணத்துக்கு ஊழியங்களை செய்யும்போது இங்கே நம்மளுக்கு ஆதாயமாக இருக்கிறதுக்கு என்ன செய்வோம், நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம பக்கத்திலே ஊழியம் முடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம இருதயங்கள் இப்படியே செட்டில் பண்ணுறதுல இருக்க ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு பலமான ஒரு பண நபர் இருக்கிறாங்க, இங்கே கிட்டாலே இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம ஊழியத்தை இப்படியே பெருகிப்படுத்தி அங்கேயே இருந்துருவாங்க. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, பவுலை அந்த ஆசியா நாட்டுக்கு வசனத்தை பேச விடாமல் அவர் அங்கேருந்து ஒரு தரிசனத்தை கொடுத்து மக்கோதேமியாலேருந்து ஒரு நபருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் ஒரு நிச்சயத்தை கொண்டு விசுவாசிச்சுட்டு நடந்து போகிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு நடந்து போகும்போது ஆண்டவர் அங்கே போய் பயங்கர வாசலை திறக்கிறாரு. அங்கே இருதயங்கள்லாம் திறக்கப்படுது. அங்கே ஜனங்களோட இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கேட்க திறக்கப்படுது. அப்போ ஒரு ஊழியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. இதுதான் விசுவாசிச்சு நடக்குது. இது ஒரு கூட்டம். இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்கிற ஒரு தரிசனம். அப்போ தரிசனம் கிடைச்சாலே பத்தாது, அதுபடி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஒரு ஆள் இப்படி நடப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற பேச்சு கேட்டு அப்படி நடப்பாங்க. இன்னொரு நபர்கள் தரிசனம் வரும், ஆனால் அந்த தரிசனத்தை விசுவாசித்து நடக்க மாட்டாங்க. அநேக சந்தேகம், பயம், ஐயோ நம்ம செய்ய முடியாது, ஒரு தடுமாற்றம் நிறையா இருக்கும். நீங்கள் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் கொர்னோலியோ வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்லுவார். அப்போ அங்கே ஒரு தரிசனம், ஒரு 3 தடவை தரிசனம். அதான் சொன்னார், ரொம்ப பயம் சந்தேகம் இப்படி இருக்கும்போது நிறைய தரிசனம் கொடுக்குறாரு, ஆனால் எடுத்து வைக்க முடியாத ஒரு ஸ்டெப்பு. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குது, 3 நபரை கொண்டு அவரை கூட்டிகிட்டு போய் அந்த கொர்னோலியோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா ஆண்டவர்
நிறைய தரிசனங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அதில் நடக்கலனால ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒரு 3 நபரை கொண்டு வந்து இழுத்துட்டு போறாரு. நீங்க வசனம் யோவான் 21:18 ஆண்டவர் அங்க அவனுடைய காரியத்தை சொல்றாரு. வாலிபனா இருக்கும்போது உன்னோட இஷ்ட போக்குல நீ வாழ்ந்த, உன் அரை கட்சியை கட்டி நீ பாட்டுக்கு நீ வாழ்ந்த, நீ வயதாகும்போது நீ என்ன செய்யப்படுவ, உன் கையை அவனுக்கு கொடுப்ப, அப்புறம் அவன் உன் அரைக்கச்சை கட்டி கொண்டு போவான். அப்போ இன்றைக்கு வாலிபர் நாட்களில் என்ன செஞ்சுருக்கிறோம், நிறையா காரியங்கள் பாவத்தில் போயிருக்கிறோம், அசுத்தத்தில் போயிருக்கிறோம். அப்படின்னா உதாரணத்துக்கு ஹோட்டலில் ஏறி விபச்சாரங்கள் செஞ்சுருக்கலாம், அப்புறம் பாவங்களை செஞ்சுருக்கலாம், அப்புறம் சிகரெட் அடித்து இந்த கையால் நம்ம இஷ்ட போக்கில் வாழ்ந்துருக்கோம், போதையில் அடிமைத்தனத்தில் அப்படி வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் முதியோர் வயது, ஏன்னா நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் நம்மளை ஒரு சித்தத்துக்கு படைச்சிருக்கிறார் இந்த பூமியில். அப்போ அந்த சித்தத்துக்கு செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன பயங்கரமான காரியங்கள்லாம் நம்மளுக்கிட்ட கொண்டு வந்து நம்மளை எப்படியாவது அவருடைய காரியத்தை செய்யணும்ட்டு செய்யறதுக்கு இருக்க. பேதுருக்கிட்ட சொல்ல, நீ வயதாகும்போது நீ கையை நீட்டுவா, மற்றவன் உன்னை அரைக்கட்சியை கட்டி கொண்டு போவான். அப்படின்னா வயசாகிற டைமில் நம்ம இஷ்ட போக்கில் வாழ முடியாது, அவர் நினைக்கிற போக்கில் தான் போவார். என்ன செய்வார், மற்றவங்களை கொண்டு வந்து நம்மளை இழுப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான், நம்ம கர்த்தர் பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம அசுத்தத்துக்கு போகாதபடி என்ன செய்வார், ஒரு நபர்களை கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தத்துக்கு கொண்டு வந்து இழுக்கிறதுக்கு, சுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு செய்வார். அப்போ இங்கே தரிசனங்கள் கிடச்சிருச்சு, ஆனால் விசுவாசிச்சு போக மாட்டாங்க. பயம், அச்சம், ஒரு நடுக்கம். அதனால என்ன செய்கிறாரு, ஒரு ஆட்களை கொண்டு வந்து அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறாரு. அதே போல தான் பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம்னா, மோசே அப்படிதான் மாமனார் வீட்டுக்கு, மாமனார்கிட்ட இருக்கும்போது நான் என் சகோதரனை பார்க்க போகிறேன், நலம் விசாரிக்க போகிறேன்னு சொல்லி போகும்போது ஆண்டவர் அங்கே அழைச்சாரு. அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் யாத்திரையாகும் 4:24 வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வழியிலே அங்கே தங்குற இடத்துல பாருங்க, அவருக்கு விஷன் இருந்துச்சு. அங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து, அடையாளம் கொடுத்து, நிறையா காரியங்களை செஞ்சார். அப்போ என்ன செஞ்சிடறாரு, இவர் வழியிலே அங்கே தங்கிட்டோன்னே அந்த ஊழியத்தை பெரிதுபடுத்தலை, அந்த காரியத்தை செய்யலைனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொல்ல பார்த்தார். இன்னைக்கு நம்மளும் அநேக நேரத்தில் மரணத்துக்கு, நம்ம எதுவான காரியங்களுக்கு நம்ம மறிச்சு போயிருக்கலாம், ஒரு ஆபத்து நேரிட்டு மறிச்சிருக்கலாம். ஏன்னா தேவ சித்தத்தை நம்ம செய்யலை, தேவனுடைய சித்தத்தை செய்யலை. அவங்க மனைவி சிப்புரால் என்ன செஞ்சாங்க, தன் மகனுக்கு என்ன செய்யணும், விருத்த சேதம் செஞ்சு, இவன் என்னோட ரத்த சம்பந்தப்பட்ட கணவர் அப்படி சொல்லி அங்கே ஒரு இது தராங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் நம்ம காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அவரோட வேலையை செய்யாமல் நம்ம காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அவரோட கிருபைனால தான் நம்ம இன்னும் மறிக்காமல் இன்னும் நல்லா ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறாரு. என்ன செய்கிறாரு, ஒரு அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்த விட்டு போய் என்ன செய்கிறாரு, ஆரோனை அனுப்புகிறார். அதான் சொல்கிறேன், நம்ம பயந்து ஒரு இடத்துல அப்படியே அடங்கி இருந்தோம்னா, ஊழியத்தை நம்ம பெருகுபடுத்தலைன்னா, ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு நபரை கொண்டு வந்து அதுலேருந்து அந்த அவரோட திட்டத்தை செய்யறதுக்கு அவர் கண்டிப்பாக பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அப்போ என்ன செஞ்சார், அவனுக்கு ஆரோனை கொண்டு வந்து அந்த ஊழியத்தை சக்ஸஸ்ஃபுல் செய்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை நம்ம முன்னுக்கு வைக்கிறாரு, அவர் செய்ய முடியறத மனுஷன் ஒரு ஆளும் தடை பண்ண முடியாது. அப்போ தேவன் நம்மளை எல்லாத்தையும் முன்குறித்து வச்சிருக்கிறார். எல்லாமே அவருடைய திட்டத்துக்கு நம்ம நிறைவேற்றுறதுக்கு, நம்ம வழி தப்பி போகாதபடி நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அதனால் அனாதி சிநேகத்தினால நம்மளை இழுத்து கொண்டார். அப்போ அவருடைய திட்டத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம பார்த்தோம், பவுல் என்ன செஞ்சார், ஆவியான சத்தத்தை கேட்டு மூவ் பண்ணார், தரிசனத்தில் விசுவாசித்து நடந்தார். அப்போ விசுவாசித்து தரிசித்து கொடுத்து, ஆனால் விசுவாசிக்காமல் பயந்து திகழோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்ய, ஒரு நபரை கொண்டு வந்து அவங்களுக்கு பலப்படுத்தி ஊழியம் செய்யறதுக்கு செய்வார். இன்றைக்கி நம்ம கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளை நடத்துவார். அதனால் நம்ம யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்போம். கண்டிப்பாக
இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வீடியோ மூலியமாக நம்ம பார்ப்போம். God bless you.